அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது இஸ்லாமிய ஒழுங்குகள் தொடர் காணொலியில் பாகம் 19, மறுமையில் வெளிப்படும் இரகசியங்கள் சம்பந்தமான ஒரு காணொலி. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 86வது அத்தியாயம் 9, 10 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த நாளில் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். அவனுக்கு எந்த வலிமையும் இருக்காது, எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மனிதன் இவ்வுலகத்தில் இரகசியமாக செய்த மோசடிகள், முகஸ்துதியாக செய்தவைகள், விளம்பரத்திற்காக செய்தவைகள் உள்பட அனைத்தும் மறுமையில் அடையாளங்களுடன் வெளிப்படுத்தப்படும் என்று அல்லாஹ் நினைவுறுத்துகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் விசாரணைக்காக மக்களில் முன்னோர் பின்னோர் அனைவரையும் ஒன்று திரட்டும் போது உலகத்தில் மோசடி செய்த ஒவ்வொருவனுக்கும் அவன் செய்த மோசடிக்கு அடையாளமாக கொடி ஒன்று ஏற்றப்படும். பிறகு இது இன்ன மனிதருடைய மகன், இன்ன மனிதரின் மோசடியை குறிக்கும் கொடி என்று கூறப்படும் தெளிவாக. இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள் முஸ்லீம் 3572, அகமதில் 4607 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் விளம்பரத்திற்காக நற்செயல்கள் புரிகிறார்களோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்தி விடுவான். யார் முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறாரோ அவரை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஜுந்துப் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில் 6499வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, படித்தவர்களே, பண்பாளர்களே, நம்மளுடைய செயல்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக மாத்திரமே என்ற தூய்மையான முறையில் இருக்க வேண்டும். அந்த தூய்மைக்கு மாற்றமாக சைத்தானின் ஊசலாட்டத்தின் காரணமாக பிறர் காண வேண்டும், பிறர் மெச்ச வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும் என்ற முகஸ்துதிக்காக, விளம்பரத்திற்காக நாம் செய்தோமேயானால் அவைகள் ஒன்றுமே நாளைக்கு மறுமையில் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்காது என்பதை முறையாக தெளிவாக மனதில் புரிந்து கொண்டவர்களாக தூய்மையான முறையில் அல்லாஹ்வுக்காக மாத்திரமே நம்மளுடைய அமல்களை செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.